சீரியஸ்லி இந்த ஜர்னி ஒர்த்து வருமா? பயங்கரமாக இருந்துச்சு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ரைட் நோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கோங்க. கோயம்புத்தூரில் உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நின்று இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சில்லுன்னு இருக்கக்கூடிய ஹில் ஸ்டேஷனுக்கு தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறைக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலை தென்றல்ங்க. அது அந்த பஸ்ஸுக்கு வச்ச செல்லமான பேருங்க. அந்த பஸ்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இங்கே உக்கடம்லேருந்து வால்பாறை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி BS6 பஸ்ஸுங்க. ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சும்மா தரமாக இருக்குன்னு சொல்லலாம். பஸ் இங்கேருந்து எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 7:45 நம்ம உக்கடம்லேருந்து கிளம்பிடுங்க. டிரைவர் அண்ணா இப்போ தான் வந்து சாப்பிட போயிருக்காங்க. நம்மளையும் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் பெர்மிஷன் வாங்கி வச்சுங்க. சும்மா ஃப்ரண்ட்டில் உட்காந்து ஹில் ஸ்டேஷனை சும்மா சூப்பராக கவர் பண்ண போகிறோம். vlog ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க பஸ்ஸில் ஏறி சும்மா ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ் உள்ள ஏற போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதாங்க நம்ம பஸ்ஸோட டேஷ்போர்டு. ரீசன்ட் BS6 பஸ்ஸுங்க. ஸோ இந்த போர்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதான் பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ணா கேபின். சும்மா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா எம்மதமும் சம்மதன்ற மாதிரி 3 மதமும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்களே இதாங்க நம்ம பஸ்ஸு. சும்மா சூப்பராக இருக்குல்ல. நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி தரமாக இருக்குங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா BS6ங்க, அசோக் லேலண்ட் சேஸுங்க. ஸோ இங்கேருந்து 7:45 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸுக்கு பயங்கர டிமாண்டு, பயங்கர ஃபேன்ஸும் இருக்காங்க. நல்லா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி பலமாக வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டு போட்டால் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ கைஸ் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு உக்கடம்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொள்ளாச்சி தான். பொள்ளாச்சி வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வால்பாறை ஏறிடுவோம். இங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குங்க. வால்பாறை ஏறும்போது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணனோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சாப்பிட முடியாத பாக்கி வச்சுருந்தா இறங்கும் வந்து பேக்ல மெயின் செட்.
மக்களே ஒரு 8:50க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆலியா டேம் வழியாக வந்துட்டு வால்பாறை வந்து மலை ஏற ஆரம்பிச்சிருவோங்க. பொள்ளாச்சிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இங்கேருந்து நம்ம வால்பாறைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 64 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டைக்கட்டியில் வந்து ஒரு ஸ்டாப் போடுவாங்க. எதுக்காகனா ஒரு டீ பிரேக் மாதிரிங்க. ஸோ அங்கே வந்து நான் சந்திக்கிறேன் அவங்கள. அது வரைக்கும் இந்த ரூட்டை என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. மக்களே இங்கே பாருங்க ஆலியார் டேமு. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து வால்பாறை ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக ஆலியார் டேம் கீழேருந்து நம்மளுக்கு வந்து ஹில்ஸ் ஏறுங்க. ஸோ கேட்குதான்னு தெரியல, சாங்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனரி சூப்பராக இருக்க போது. வாங்க அடுத்து வியூ பாயிண்ட்லாம் சந்திப்போம் நிறைய இடத்துல. மொத்தம் 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க இந்த வால்பாறை ஹில்ஸ்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். போக போக சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. சீரியஸ்லி இந்த ஜர்னி ஒர்த்து வருமா? பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வால்பாறை விசிட் பண்ணுறேன். வியூலாம் தரமாக இருந்துச்சு. ரோடு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது மக்களே. ஆனால் அண்ணன் அதிலே மாஸ் பண்ணி பயங்கரம் ஓடிட்டுருக்காங்க. ரெண்டு பக்கமும் காது அடைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் கோல்டு, லைட்டாக தூரல், அப்படியே செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஃப்ரெண்டில் உட்காந்துட்டிங்கன்னா அந்த ஜர்னியே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ போயிட்டு சின்னதாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே திருப்பி ரைடை கண்டினியூ பண்ணலாம். அட்டைக்கட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டீ பிரேக் விடுவாங்க. ஸோ வாங்க. தாறு மரம் இருக்குங்க பஸ்ஸு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஒரு டீ சாப்பிடலாம் ஒரு பெரிய குத்தமாயிடும். அவனுக்கு அட்டகாசம் வர தாங்க முடியலங்க. பஸ் மேலே ஏறுறானுங்க, சைடில் தொங்குறானுங்க. அங்கே பாருங்க. நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சேக்கல் முடின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துட்டு கோயம்புத்தூர் டு வால்பாறை தாங்க ஆப்ரேட் ஆகுது. சேக்கல் முடின்றது பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து இந்த வண்டி ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறம் மதியானம் ஒரு சர்வீஸ் எடுப்பாங்க. நைட் ஆகிடுங்க. அது லாஸ்ட்டு பஸ் தான் பார்த்தீங்கன்னா சேக்கல் முடி போகிறதுங்க. ஸோ அதான் வந்து பின்னாடி வந்து சேக்கல் முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ வாங்குங்க, முடிஞ்சிருச்சு. அந்த சூப்பரான ஸ்பாட்லேருந்து கிளம்புவோம். சார்ஜர் தான் எடுக்கும்.
மக்களே ஒரு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்பாறை பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே கீழே போயிட்டு வண்டி யூட்டன் போட்டு வருவோங்க. வந்தாச்சு மக்களே. நம்ம வால்பாறைக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கெலாம் நம்ம வால்பாறைக்கு வந்துட்டோங்க. சொன்ன டைமுக்கு வந்து நம்ம அண்ணன் வந்து இறக்கி விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஜேர்னி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே செம்ம ஃபாகு, ரோடே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. ஆனால் வெயில் தெரிய மாட்டேங்குதுங்க. குளிர் தாங்க தெரியுது. நல்லா சில்லுன்னு இருக்குது. நானே ஹுட்டி போட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஆச்சுங்க per பர்சனுக்கு. ஸோ நானும் தாமு ப்ரோவும் வந்தோம். ஸோ 2 பேருக்கு சேர்த்து 200 ரூபா ஆச்சுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டன் அந்த வண்டியிலே போயிட்டு ஆலியா டேமில் இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் மக்களே. என்னோட பின்னாடி சீனரி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன் மக்களே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட சூப்பரான பஸ் ஆர் ட்ரெயின் vlog வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே. ஓகே. என்ன மக்களே, வால்பாறை vlog முடிஞ்சிச்சுன்னு நினச்சிப்பீங்க. ஆனால் ஆமாங்க, முடிஞ்சிருச்சு. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா டேமுக்கு வந்தேன் நம்ம வந்த பஸ்லேயே. ஸோ வந்து இங்கே நியூஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு நம்ம கூட பார்த்தீங்கன்னா தாமு ப்ரோ தாங்க வந்திருந்தேன். இப்போ வாங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். இப்போ தான் எனக்கு இது வந்து 2வது டைமு. ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி வந்து டிஎன்எஸ்சி டிஎன்எஸ்சி எடுத்து நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நமக்கு டிரைவர்னாலும் சரி கண்டக்டர்னாலும் ஆல்ரெடி பிளாகில் வந்து ப்ரோ காட்டியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் நானும் சொல்கிறேன் ஒரு டைம் வந்து. ஸோ செம்ம ஃப்ரெண்ட்லியான க்ரூங்க. ஸோ அதே போல் தாங்க நல்ல ஒரு சூப்பரான ஜேர்னி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பஸ்லேயே போயிட்டு ரிட்டன் அந்த பஸ்லேயே வந்துட்டு சாலியாக ஒரு வியூ பார்த்துட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சூப்பராக கேப்சர் பண்ணி உங்களுக்கு ப்ரோ வந்து காட்டிருப்பாரு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதேமாரி நம்ம யூடியூப் சேனல் வச்சு இதே மாதிரி நிறைய ட்ராவல் விளாக்ஸ்லாம் போட்டுருக்காரு. சேலம்லேருந்து நிறைய விளாக்ஸ்லாம் அதிகமாக போடுவாருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வியூவிலேருந்து ஒரு சூப்பரான எண்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் விளாக் போகிறோம். ஸோ டாட்டா பை பை.